நிறைய பேருக்கு இந்த பிரச்சனை இருக்கிறது. குருஜி, நான் ஒரு பெரிய ரகசியம், வெளியே சொல்ல முடியாத ஒரு ரகசியம் எனக்குள்ளே இருந்துச்சு. அதை என்னுடைய நெருங்கிய உயிர் நண்பன் அவங்ககிட்ட போய் இதை சொன்னேன். ஆனால் அவன் அதை வெளியில் சொல்லி மிகப்பெரிய சங்கடத்தை எனக்கு ஏற்படுத்திட்டான். இப்போ எனக்கு இதை யாரை நம்புறது, யார்கிட்ட இந்த ரகசியத்தை சொல்லலாம், சொல்லக்கூடாது? அவன் என் நெருங்கிய நண்பனாக இருக்கிறான், இருந்தாலும் இதை ஏன் நான் சொன்னேன் அப்படிங்கிற அளவுக்கு எனக்கு போயிடுச்சு. இப்போது இந்த மாதிரி விஷயங்களை நான் யார்கிட்ட பகிர்ந்துக்கணும், யார்கிட்ட பகிர்ந்துக்கக்கூடாது, பெரிய குழப்பமாக இருக்குது. நிறைய இதனால் ரிலேஷன்ஷிப்பில் பிரச்சனை வருது குருஜி. கரெக்டு. நல்லா ஒன்று புரிஞ்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு ரகசியம்னு நீங்கள் சொல்லிட்டீங்க. ரகசியம்னு நீங்கள் சொல்லிட்டீங்கன்னாலே அதை எதுக்கு போய் உங்கள் நண்பர்கிட்ட, அவங்க உயிர் நண்பனாகவே இருக்கட்டும், இல்லை உங்கள் உயிராகவே இருக்கட்டும், எதுக்கு நீங்கள் ஃபஸ்ட்டு சொன்னீங்க? அவர் போய் இன்னொருத்தர்கிட்ட சொல்கிறத விட்டுருங்க. ஃபஸ்ட்டு இதை எதுக்காக நீங்கள் உங்கள் நண்பரிடத்தில் சொல்கிறீங்க? சொல்லுவதற்கு 2 காரணம் இருக்கும். சரியா குருஜி? ஒன்று எனக்கு அவன் ஏதாவது அந்த பிரச்சனைக்கு ஒரு சொல்யூஷன் கொடுப்பான் அப்படின்னு நினச்சி நீங்கள் கேட்டிருக்கலாம். அடுத்தது, அல்லது என் மனசுக்குள்ளே அப்படியே பாரமாக இருக்குது, அவங்ககிட்டயாவது சொன்னால் இந்த பாரம் கொஞ்சம் குறையும் அப்படிங்கிறதுக்காக நீங்கள் சொல்லியிருக்கலாம். இந்த 2 காரணமுமே, முதல் காரணம் 199% அந்த காரணம் இருக்காது. ஏனென்று சொன்னால், நீங்கள் எப்போ இதை ரகசியம்னு உள்ளே வச்சு உங்களுக்கு ஒரு வழியை ஏற்படுத்துதோ, இதுக்கான தீர்வுக்கு உங்கள் ஃப்ரெண்டு, உங்கள் நெருங்கிய நண்பர் கொடுக்கணும் அப்படின்னா முதல்ல அவனுக்கு அந்த தகுதி இருக்கான்னு பாருங்கள், அவனுக்கு அந்த மெச்சூரிட்டி லெவல் இருக்கான்னு பாருங்கள். ஜஸ்ட் பிகாஸ் ஒரு ஃப்ரெண்டு, நான் அவன் கூட 40 வருஷம் பழகியிருக்கேன் அப்படிங்கிறதுனால நீங்கள் அவன்கிட்ட பகிர்ந்துக்கக்கூடாது. நாம் எல்லாரும் செய்கிற தவறு அதுதான். இது ரகசியம் மட்டும் இல்லைங்க. நம்ம வாழ்க்கையில் எடுக்கக்கூடிய மேஜர் டெசிஷன்ஸே பார்த்தீங்கன்னு சொன்னால், ஏதாவது ஒரு பெரிய வேலைக்கு போகணும், இல்லை இந்த வேலையை எடுக்கலாமா வேண்டாமான்னு நண்பர்கள்ட்ட கேட்பான். நண்பர்கள்ட்ட கேட்டு என்ன பிரயோஜனம்? அவருக்கு அந்த ஃபீல்டில் காம்பிட்டன்சி இருக்கா? இப்போ நான் சொல்ல போகிற விஷயம் அல்லது ரகசியம், அதில் அவனுக்கு அந்த எக்ஸ்பர்ட்டி இருக்குதா அப்படிங்கிறத தான் நீங்கள் பார்க்கணுமே தவிர, ஜஸ்ட் பிகாஸ் அவன் உயிர் தோழன், அவங்ககிட்ட இதை கேட்கலாம் அப்படிங்கிறது நினைக்கிறது பைத்தியக்காரத்தனம். இதை முறைப்படி நீங்கள் யார்கிட்ட போய் சொல்லலாம் அப்படின்னா, உங்களுக்கு இருக்கக்கூடிய இந்த பிரச்சனையை, இந்த ஆதங்கத்தை தீர்க்கக்கூடிய ஒரு மெச்சூர்டான ஒரு பர்சன். அவர் நண்பராகவே இருக்க மாட்டார், ஆனால் ரொம்ப ரொம்ப ஒரு ஒரு உயர்ந்த நிலையில் இருக்கக்கூடிய ஒரு மனிதராக இருப்பார். அவர் உங்களை 4 திட்டு கூட திட்டுவார், இல்லை 4 விஷயத்தை உங்களுக்கு புரிய வைப்பார். அந்த மாதிரி மனிதர்கிட்ட தான் இதை நீங்கள் பகிர்ந்து கொள்ள வேண்டும். நீங்கள் எதுக்கு நண்பர்கிட்ட பேசுகிறீங்கன்னா, நீங்கள் சொல்யூஷனுக்காக பேசலை, சும்மா அவங்ககிட்ட இதை சொல்லணும். இது எப்போ நீங்கள் உங்கள் மனதில் இதை சும்மா ஒருத்தங்கிட்ட சொல்லணும்னு முடிவு பண்ணிட்டீங்களோ, அங்கேயே தவறு, ரகசியம் வெளியே போய்விட்டது. அதுக்கப்புறம் அது அடுத்தடுத்து போகிறதில் தடுக்கவே முடியாது. ஸோ இந்த முட்டாள்தனத்தை ஒருபோதும் செய்யாதீர்கள். உங்களுக்கு உண்மையிலேயே ஒரு பிரச்சனை இருந்து அதை தீர்க்க வேண்டும் என்று சொன்னால், அந்த பிரச்சனைக்கு எக்ஸ்பர்ட்டாக இருக்கிற ஒரு மனிதர் யாருன்னு பாருங்கள், அதில் மெச்சூர்டாக இருக்கிற பர்சன் யாருன்னு பாருங்கள். உங்கள் வாழ்க்கையில் அப்படிப்பட்ட ஆளுங்க இல்லை அப்படின்னு சொன்னால், அதை தேர்ந்தெடுப்பது உங்களுடைய கடமை. யூ அண்டர்ஸ்டாண்ட்? இப்போ எனக்கு ஒரு பர்சனல் இஷ்யூ இருக்குது. இந்த விஷயத்தை பற்றி நல்ல புரிஞ்சு தெரிஞ்ச ஒரு குருவிடம்தான் இதை நான் பகிர்ந்து கொள்ள முடியும். இது என்னுடைய வேலை சார்ந்த விஷயமோ அல்லது ஒரு பொருள் சார்ந்த விஷயமோ கிடையாது. இது என்னோட ரொம்ப ரொம்ப பர்சனலான விஷயம். இந்த ரகசியம் வெளியில் போயிடக்கூடாது அப்படின்னு நினச்சிங்கன்னா, ஒரு சரியான குருவை பாருங்கள். யூ அண்டர்ஸ்டாண்ட்? அதில் இருக்கிற ஒரு மென்டார் யாருன்னு பாருங்கள். நண்பர்களிடத்தில் பேசக்கூடாது, இங்கே பேசக்கூடாது. யூ அண்டர்ஸ்டாண்ட்? ஸோ எந்த மாதிரி விஷயம் உங்களுக்குள்ள அந்த ரகசியம் இருக்கிறது, எந்த மாதிரி விஷயத்துக்காக நீங்கள் ஒரு தீர்வை தேடுறீங்க, இல்லை சும்மா சொல்கிறீங்களா அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு முடிவு பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் இதை பேசுனீங்கன்னா சரியாக இருக்கும். புரிஞ்சிருக்கும் என்று நினைக்கிறேன்.